ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு விறகு வெட்டி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு செம்ம சுவாரஸ்யமான நிஜமான மாயாஜால சாகச கதையை சொல்லப் போறேன். இது வெறும் கதை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கைய சூப்பரா மாத்தக்கூடிய ஒரு பெரிய சீக்ரெட் இதுல ஒளிஞ்சிருக்கு. சரி, நாம கதைக்குள்ள போலாமா? என்னுடைய இந்த மாயாஜால கதை பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் தினமும் ஊர் எல்லையில இருக்கிற காட்டுக்கு சென்று ரொம்ப கஷ்டப்பட்டு விறகுகளை வெட்டி அதை ஊர் மக்கள்கிட்ட வித்து தான் பொழப்பு நடத்திட்டு வந்தேன். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் என் வாழ்க்கை ரொம்பவே சாதாரணமா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க எப்பயாவது ஒரு மரத்தடியில அது ஒரு பெரிய மந்திர மரம்னு தெரியாமலேயே ஓய்வெடுத்திருக்கீங்களா இல்லையா? ஆனா எனக்கு அது நடந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் நான் வழக்கம் போல காட்டுல விறகு வெட்டிட்டு இருந்தேன். நாள் முழுக்க அவ்ளோ வேலை, எனக்கு உடம்பெல்லாம் ஒரே களைப்பா, ரொம்ப சோர்வா இருந்துச்சு. வியர்வை கொட்ட கொட்ட என் கைகளெல்லாம் வலியில துடிச்சுது. அப்பாடா, கொஞ்ச நேரம் ஒரு மரத்தடியில உட்கார்ந்து ஓய்வெடுக்கலாமேன்னு எனக்கு அப்போ தோணுச்சு. அப்போ நான் பார்த்த அந்த மரம் பார்க்க இவ்ளோ அழகா மாயாஜலமா இருந்துச்சு தெரியுமா? அதோட இலைகள் எல்லாம் பச்சை பசேல்னு அப்படியே தங்க மாதிரி பளபளன்னு மின்னிக்கிட்டு இருந்துச்சு. நான் அந்த மரத்துக்கிட்ட போனதுமே ஜில்லுன்னு ஒரு தென்றல் காத்து என் மேல பட்டுச்சு. அவ்வளோ களைப்பா இருந்த அந்த நேரத்துல அந்த குளிர்ந்த காத்து என் உடம்புக்கு அவ்வளோ சுகமா இருந்துச்சு. அந்த மரத்தோட அழகு என்னை அப்படியே கட்டி போட்டுருச்சுன்னு தான் சொல்லணும். நான் என்ன பண்ணேன், அந்த மரத்தோட குளிர்ந்த நிழல்ல என் கோடாரிய கீழே போட்டுட்டு அப்படியே படுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு அப்போ ஒரு பெரிய உண்மை தெரியவே தெரியாது. நான் படுத்திருந்த அந்த மரம் ஒரு சாதாரண மரம் கிடையாது. அது நம்ம நினைக்கிறதெல்லாம் உடனே கண் முன்னாடி கொண்டு வர்ற ஒரு அபூர்வமான மந்திர மரம். அதாவது ரொம்ப ரொம்ப ரகசியமான கற்பக விருட்சம். அதோட ரகசிய மந்திரம் கொஞ்சமும் தெரியாம நான் பாட்டுக்கு அந்த நிழலோட சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன். நான் அப்படியே தரையில படுத்திருந்தப்போ அந்த குளிர்ந்த காத்து என்னை மெதுவா தாளாட்டுச்சு. அந்த சுகமான நேரத்துல என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் டக்குன்னு வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு அருமையான நேரத்துல படுத்து தூங்கறதுக்கு ஒரு மிருதுவான பஞ்சு மெத்த இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சேன். நாள் முழுக்க உழைச்ச களைப்புல ஒரு மென்மையான படுக்க வேணுங்கிற ஆசை எனக்குள்ள ரொம்ப இயல்பாவே வந்துருச்சு. என்ன ஆச்சரியம்! அடுத்த செகண்டே நான் என் கண்களை திறந்து பார்க்கறேன். எனக்கு அப்படியே ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. என் பக்கத்திலேயே ஒரு அழகான கட்டிலும் அதுல ஒரு ரொம்ப மிருதுவான பஞ்சு மெத்தையும் மாயாஜாலமும் வந்துருச்சு. எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இது கனவா இல்ல நிஜமான கூட எனக்கு புரியல. ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த பஞ்சு மெத்தையில ஏறி படுத்துக்கிட்டேன். அடடா, அது எவ்ளோ சாஃப்டா இருந்துச்சு தெரியுமா? பஞ்சு மெத்தையில படுத்திருந்தாலும் நாள் முழுக்க கோடாரிய வச்சு மரம் வெட்டினதுனால என் உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருந்துச்சு. என் முதுகு, கைகள், கால்கள்னு எல்லாமே சோர்வுல தளர்ந்து போயிருந்துச்சு. அப்போ என் மனசுல ரெண்டாவது ஆசை தோணுச்சு. இந்த சமயத்துல என் முதுகு, கை, கால்களை எல்லாம் மெதுவா பிடிச்சு விட்டு என் உடல் வலிய போக்க ஒரு அன்பான ஆள் இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ரொம்ப ஏக்கமா நினைச்சேன். என்ன ஆச்சரியம் பாருங்க! அடுத்த நிமிஷமே அந்த மாய மரத்தோட அருளால ரொம்ப ரொம்ப அன்பான ஒரு இளம் பெண் அங்க வந்தாங்க. அவங்க என் பக்கத்துல வந்து என்னுடைய கை கால்களை எல்லாம் மெதுவா பிடிச்சு விட்டு ரொம்ப அக்கறையோட என் வழிய போக்க தொடங்குனாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அப்படியே காத்துல மிதக்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். நாம நினைச்சதெல்லாம் அப்படியே நடக்குதுன்னு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு. சரி, வலிகள் எல்லாம் பறந்துடுச்சு, உடம்புக்கும் நல்ல ரெஸ்ட் கிடைச்சிருச்சு. ஆனா இவ்ளோ சுகங்கள் இருந்தும் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாம பட்னியா இருக்கோமேங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. எனக்கு அவ்ளோ பசி எடுத்துச்சு. இப்போ வயிறு நிறைய சாப்பிட சுட சுட அறுசுவை உணவு இருந்தா எவ்ளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்ச அடுத்த செகண்ட் என் கண் முன்னாடி ஒரு தங்க தட்டுல விதவிதமான அறுசுவை சாப்பாடு வந்து நின்னுச்சு. பல வகையான சூப்பரான உணவுகள் அந்த பளபளக்கிற தட்டுல இருந்துச்சு. அந்த தங்கத்தட்டுல இருந்த சாப்பாட்டோட வாசனையே என்னை சும்மா சுண்டி இழுத்துச்சு. நான் எல்லாத்தையும் வயிறார ருசிச்சு சாப்பிட்டேன். ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுன்னு. அது மாதிரி வயிறு ஃபுல்லான உடனே எனக்கு மெதுவா தூக்கம் கண்ணை சொடுத்திக்கிட்டு வந்துச்சு. அந்த மென்மையான பஞ்சு மெத்தையில ஜாலியா தூங்குறதுக்காக நான் அப்படியே என் கண்களை மூடினேன். எல்லாம் ரொம்ப சூப்பரா அற்புதமா போயிட்டு இருந்துச்சுல்ல. ஆனா அந்த தூக்கம் வர்ற நேரத்துல என் மனசுல ஒரு பயங்கரமான, ரொம்ப பயமுறுத்துற ஒரு எண்ணம் திடீர்னு வந்துச்சு. அது என்ன எண்ணம்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? குட்டீஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ சந்தோஷமான நேரத்துல என் மனசு எதை நோக்கி போச்சு தெரியுமா? என் மனசுல சட்டுன்னு ஒரு பயம் தொத்திக்கிடுச்சு. அடடா, நாம இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள யாரோட துணையும் இல்லாம தனியாதானே இருக்கோம். இப்போ திடீர்னு ஒரு சிங்கம் நம்ம முன்னாடி வந்து நம்மள அடிச்சு சாப்பிட்டுட்டா என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு பயங்கரமான நெகட்டிவான எண்ணத்தை நான் தப்பா நினைச்சிட்டேன்.
அவ்வளவுதான். நான் உங்களுக்கு முதல்லயே சொன்னேன்ல, அந்த மரம் நாம எதை நினைச்சாலும் அது அப்படியே கொடுக்கும் மாய மரம்னு. என் நல்ல ஆசைகளை நிறைவேத்தின அதே மரம் என்னுடைய இந்த பயமுறுத்துற எண்ணத்தையும் நிறைவேத்திடுச்சு. மறு நிமிஷமே என் முன்னாடி ஒரு பெரிய சிங்கம் கர்ஜனையோட வந்து நின்னுச்சு. என் அழகான மாயாஜால சாகசம் ஒரு பயங்கரமான முடிவுக்கு வந்துருச்சு. நல்ல வேளை நான் நிஜமாவே சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஆனா அந்த மரத்தடியில என் பயணம் அப்படிதான் முடிஞ்சது. சோ இதுல இருந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஏன் இந்த கதையை உங்ககிட்ட சொல்றேங்கிறது தான். நான் பார்த்த அந்த மாயமரம் வேற எங்கேயோ காட்டுல இல்ல குட்டீஸ், அது உங்க ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் தான் இருக்கு. ஆமா, நம்ம மனசு தான் அந்த மாயாஜால மரம். நாம எதை உறுதியா நினைக்கிறோமோ அதை நம்ம மனசு நமக்கு வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்குது. இதுதான் நம்ம மனசோட ரகசியம். இத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என் நல்ல மகிழ்ச்சியான எண்ணங்கள் எனக்கு பஞ்சு மெத்தையும் அறுசுவை உணவையும் எப்படி கொடுத்துச்சுன்னு பாத்தீங்களா? அது எனக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனா ஒரே ஒரு பயமுறுத்துற நெகட்டிவான எண்ணம் வந்த உடனே ஒரு சிங்கம் தோன்றி பெரிய ஆபத்தை கொண்டு வந்துச்சு. இதத்தான் நீங்களும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கதையோட உண்மையான நீதி இதுதான். நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் அமையும். நாம எப்பவுமே உயர்ந்தத நல்லதை மட்டுமே நினைச்சா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப நல்லதாவே அழகாவே அமையும். அதுவே மோசமான மற்றும் பயமுறுத்துற எண்ணங்களை நினைச்சா நம்ம வாழ்க்கை கஷ்டம் நிறைஞ்சதா மாறிடும். அதனால நம்ம எப்பவுமே நல்லதையே பாசிட்டிவானதையே நினைக்கணும். என் செல்ல குட்டீஸ், இன்னைக்கிலிருந்து நீங்க எல்லாரும் இந்த பாசிட்டிவான மாயாஜாலத்தை பழகணும். எப்பவுமே ஜாலியான நல்ல விஷயங்களையே நினைங்க. மத்தவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பிரகாசமான நல்ல பக்கத்துல மட்டுமே கவனம் செலுத்துங்க. உங்க மனசுக்குள்ள வர்ற பயமுறுத்துற கெட்ட எண்ணங்களை உடனே சூன்னு விரட்டி அடிச்சிருங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு இந்த கதை பயணத்தை முடிக்க போறேன். உங்ககிட்ட அந்த மாயமரம் இப்போ இருக்கும்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நீங்க நினைக்க போற அந்த அழகான மகிழ்ச்சியான நேர்மறையான ஆசை என்ன? நல்லதையே நினைங்க. உங்க நாள் மாயாஜாலம் நிறைஞ்சதா மாறட்டும். இந்த மாயாஜால கதையை கேட்டதற்கு ரொம்ப நன்றி குட்டீஸ். எப்பவுமே உங்க மனச பிரகாசமா வச்சுக்கோங்க. பாய்.